தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் உள்ள நிலையின் காரணமாக மாணவர்கள் சேர்க்கை குறைகிறது அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்றாரு. ஸோ நம்மளுடைய நீங்க என்னோட ஊடக பக்கங்கள் எடுத்து பார்க்கலாம். 2011 நான் சில விஷயங்கள் எதனால மாணவர் சேர்க்கை குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன புதுசுல நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு கேட்டால் நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பல. அடுத்தபடியாக 2016 திருப்பி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். 2021 கொடுத்தாலும் நடக்காதுன்றதுனால கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்ரீதர் வேம்பு இப்போ மிகப்பெரிய ஆள், தமிழ்நாட்டு லெவலில், இந்தியா லெவலில், உலக லெவலில். ஸோ அப்படி இருக்கும் தருவாயில், ஏன்னா இன்னைக்கு ஐடி செக்டாரில் எம்எஸ் ஆஃபீஸ் அந்த லைனுக்கு ஒரு மாற்றாக சோகோன்ற விஷயத்தை கொண்டு ஒரு விஸ்வரூப வளர்ச்சியில் வளர்ந்துருக்கக்கூடிய மனுஷன் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். அவர் சொன்ன மாணவர் சேர்க்கை விஷயத்தை மட்டும் பேச போகிறேன். அடுத்த விஷயம் அவர் சொன்னது ஏழை பாளைகள் எல்லாம் கடனுக்கு வாங்கியும் வட்டிக்கு வாங்கியும் கொண்டு பணத்தை வச்சு தனியார் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்குறாங்க. ரொம்ப ஏழைப்பாளைகள் கஷ்டத்தில் இருந்தாலும் கூட இந்த மாதிரி கடன் வாங்கி சேர்க்குறாங்கன்றாரு. உள்ளபடியே வருத்தத்தை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. ஏழைகளுக்கு எல்லோருக்கும் சொர்க்க பூமியாக பார்க்கப்படுவது அரசு பள்ளி. அரசு பள்ளியை கண்டிப்பாக நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன விஷயத்த, இந்த 3 விஷயத்த ரொம்ப சூப்பராக ஸ்மார்ட்டாக வச்சிருக்காரு நம்ம ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். ஏன் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்மார்ட்டாக ரொம்ப சட்டிலாக அதை வச்சுட்டு போயிருக்காரு? ஏன்னா இது முன்னாடி இந்த அரசுகள் என்னென்ன பண்ணுச்சு, எவ்வளோ ஊழல், எவ்வளோ கரப்ஷன், என்னென்ன விஷயம் எல்லாத்தையும் போதுமான அளவு முதலே சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அடுத்து அரசோட கவனம் இதை நோக்கி போகணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக பறைசாட்டிருக்காரு. தேங்க்ஸ் டு நண்பர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களே. நல்ல விஷயம். ஏனென்றால் நான் 2016-11 இருந்து இது விஷயமா நான் கெஞ்சு கூத்தாடிட்டு இருக்கேன். தயவு செய்து அரசு பள்ளிகள் நிலைய பாருங்கன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இன்னைக்கு நிறைய அரசு பள்ளியில் போதுமான அளவு வகுப்பறையில் எந்த வகையான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஐயா, கடந்த 3 மாதங்களா வெயில் தலைவிரிச்சாடுது. நிறைய அரசு பள்ளியில் முறையான ஃபேன் வசதி கூட இல்லை. ஆனால் டீச்சர் தலையில் மட்டும் 1க்கு 2 ஃபேன், தலைக்கு வேலை ஒன்று வச்சுருப்பாங்க, சைடில் ஒரு டேபிள் ஃபேன். அதுக்கு நான் டீச்சர் மேலே குறை சொன்ன இன்டென்ஷன் கிடையாது. அந்த பகுதி மக்கள் டீச்சர் தேவையான விஷயங்களை பண்ணி ஏற்பாடு கொடுக்குறாங்க. அந்த பகுதியோட கவுன்சிலர் ஆகட்டும், விஏஓ ஆகட்டும், இல்லை ஊர் தலைவர் ஆகட்டும். ஆனால் அதே பள்ளியில் தானே மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு எதாவது வசதி பண்ணணும் இல்லையா? அதை பண்ண மாட்டாங்க. இது போன்ற விஷயங்கள், சிறு சிறு விஷயங்கள் கருத்தில் கொண்டும். இன்னும் நிறைய இடத்துல போதுமான அளவு காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இல்லை அரசு பள்ளிகள். இது போக நம்ம முதல்ல நிறைய விஷயங்களும் பறைசாட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு பள்ளி வாசலில் கேட்டில் போய் நின்னாலே அந்த பள்ளியில் பாத்ரூம் டாய்லெட் எங்கே இருக்குன்னு நம்ம கேட்டில் வச்சு நம்ம ஸ்மெல் பண்ண முடியும். அங்கே கேட்லேருந்து நம்ம கரெக்டாக பாத்ரூம் டாய்லெட் போகலாம். அந்த லெவலுக்கான நாத்தத்தன்மை இன்னமும் இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய ஆட்கள் போட்டிருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் ஏன் அந்த மாதிரி நாற்றம் அடிக்கின்றதை உட்காந்து அனலைஸ் பண்ணி, அது அனலைஸ் பண்ண அவசியம் கூட கிடையாது. அது உடனே மாற்று ஏற்பாடு உடனே பண்ணும். மிச்சபடி யதார்த்தம் நியாயமான விஷயங்கள் போய் சேருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்கணுன்ற அடிப்படையில் சேர்க்கணுன்ற எண்ணத்துல தான் நாங்களாம் அந்த மாதிரி கத்திட்டு இருக்கோம். கடைசியாக தமிழக அரசுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமாக விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த ஒன்று பண்ணியிருக்காரு. விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு தமிழ்நாடு பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவோட தலைவராக போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இப்போதைக்கு நீட் ஆஃப் த ஆர் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் தமிழ்நாடுக்கு, அதுவும் இந்த பாடத்திட்டத்துக்கான வடிவமைப்புக்கு தலைவராக போடணுன்றது எங்கள் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு பூர்த்தி அடைஞ்சது விஜய் சார். அடுத்தபடியாக இதே மாதிரி ஒவ்வொரு பள்ளி மற்றும் உயர்கல்வித்துறை எல்லா விஷயத்துலையும் சில மாற்றங்கள் கொண்டு வரணுன்றது எங்களோட எதிர்பார்ப்பு. சில விஷயங்கள் கொஞ்சம் அடிப்படை மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், நம்மளோட தாழ்மையான பார்வையாக இருக்குது. இதில் ஒரு விஷயத்த நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக இந்த பாடத்திட்ட வடிவமைப்பு குழுல மயில்சாமி அவர்களை தலைவராக போட்டது, இந்த விஷயத்தை பற்றி மற்ற கட்சிகளோ ஏனைய இயக்கங்களோ வாயை கூட திறக்கல. இதே விஜய் அவர்கள் பிஏவா ஒருத்தரை வேற மொழி பேசுறவரை பிஏவா போட்டாரு, வேறு மாநிலத்தை சேர்ந்த பிஏவா போட்டாரு, டெல்லியில ஒரு லாபி பண்றாரு, இதை பண்றாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு 3 நாள் அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, அவ்வளோ விமர்சனங்கள் வச்சிங்க. இது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, இதை பத்தி ஏன் பேசல அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ அரசியலுக்காக எல்லா எல்லைக்கும் நீங்க போறீங்க. நல்ல விஷயம் நடக்கும்போது அதையும் அக்னாலேஜ் பண்ண கத்துக்கோங்க. நாம எல்லாரும் மனுஷன்தான். இப்போ புதுசா அந்த கட்சி வந்திருக்கிறதால நம்ம உடனடியாக அவங்கள தூக்கி வச்சு ஆட்டணும் அவசியம் இல்லை, கீழே போட்டு மிதிக்கணும் அவசியம் கிடையாது. நியாயமான விஷயத்த கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அது ஒவ்வொரு தனி மனிதன் கடமை. பத்திரிகையாளரிடமுறை நான் தொடர்ச்சியாக செய்வேன் என்பதை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.